பிரியமானவர்களே, அன்பு லவ் இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில அன்புனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் ஒரு கிறிஸ்துவர்கள் கூட ஒரு உண்மையான அன்பில்லாதவர்களை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தை நான் சந்திக்க நேரிட்டது. அவர்களுக்காக நான் ஜெபிக்க சென்றிருந்தேன். அவர்கள் இருவரும் என்னிடத்துல சில காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. பிரதர், நாங்க திருமணத்துக்கு முன்பதாக ஒருவர் இணை பிரியாத ஒரு சகோதரர்களா இருந்தோம், இணை பிரியாத ஒரு அன்புள்ளவர்களா இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த அன்பை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சில காரியங்களை யதார்த்தமான சில காரியங்களை என்னோட அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அன்பு லவ், உண்மையான அன்பு இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க வாழும்போது தான் அந்த அன்பை அவங்க பார்க்க முடியல. இன்னைக்கு அன்பு மாயமற்றதா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அன்பு மாயமற்றதா இருக்கிறது. இன்னைக்கு திருமணத்துக்கு முன்பதாக ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து இருக்கும்போது அவங்களிடத்துல அந்த அன்பு இருந்தது. ஆனா ஒரு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வாழும்போது அந்த அன்பை இழந்தவர்களாய் ஒரு கசப்புள்ள வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் சென்று விடுகிறார்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13:1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் தான் இருப்பேன் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே அன்பு எனக்கு இராவிட்டால், அதாவது அன்பு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று 1 கொரிந்தியர் 13:1 சொல்லப்படுகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில அன்பு இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அன்பு என்பது ஒரு புனிதமான ஒரு சொல். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த அன்புங்கிறதே இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பார்க்கிறோம், ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளிலே அந்த அன்பை இழந்தவர்களாய் ஒரு கசப்புள்ள வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய முடியாது. அன்பு எனக்கு இராவிட்டால் அந்த குடும்பத்திலே நான் அந்த வாழ தகுதி இல்லாதவனாய் வாழ்ந்து விடுகிறேன். அதனால அன்புடையவர்களாய் இருங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும். அதனால அன்பு உள்ளவர்களாய் நீங்கள் வாழும்போது, அந்த அன்பு உண்மையான அன்போடு கூட நீங்கள் வாழும்போது உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் எப்போதுமே நிறைந்திருக்கும். அன்னைக்கு அநேக குடும்பங்கள், அநேகரை நான் பார்க்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள திருமணத்துக்கு முன்பதாக அவ்வளோ ஒரு சந்தோஷமா உண்மையான அன்புள்ளவர்களா இருக்கிறாங்க. ஒரு கால சூழ்நிலைகளுக்குள்ளே அவங்க செல்லும் போது அந்த அன்பை இழந்தவர்களா இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அநேக குடும்பங்கள்ல ஆலோசனை இல்லாதனால அந்த குடும்பம் சீர்கெட்ட ஒரு குடும்பமாய் மாறி விடுகிறது. அந்த குடும்பத்துல அன்பு இல்லாம போய் விடுகிறது. அதனால உண்மையான அன்பு எனக்கு இல்லைன்னா சத்தமிடுகிற வெண்கலம் போலதான் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டு இருப்போம். அதனால அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். அந்த அன்புள்ளே நிலைத்திருக்கும் போது உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மிகுந்த ஒரு சந்தோஷம் எப்போதுமே நிறைந்து காணப்படும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.